ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட்டில் 12, 34, 55, 44, 33 இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அன்சார்ட்டடில் இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து சார்ட் பண்ணி அதை அசெண்டிங் ஆர்டர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதான் வந்து சார்ட்டட் அரேன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த 12 இந்த 12ஐயும் இங்கே பேலன்ஸ் இருக்க இந்த நம்பரையும் வந்து ஒரு டிவைடாக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வேல்யூஸ், அதே மாதிரி சேம்டைம்ஸ் இது ஒரு வேல்யூஸ். ஓகே, இப்போது இந்த லெஃப்டில் இருக்க வேல்யூஸ் வந்து சார்ட் ஆகிருக்கு, ரைட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து சார்ட்டடாக இல்லை. ஸோ இட்ஸ் அன்சார்ட்டட் அரே, இது வந்து சார்ட்டட் அரே. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இந்த 1 இப்போது சார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த வேல்யூ எடுக்க தேவையில்ல. அன்சார்ட்டட் இருக்கிற அரேலேருந்து செக் பண்ணிட்டு இருந்தாலும் மட்டும் போதும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 1ல் இருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபுல் வேல்யூஸையும் வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லென்த் ஆஃப் லிஸ்ட். அப்போ லென்த் ஆஃப் லிஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இது ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஐன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த 34 தான் வந்து நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்றதால் லிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் நம்ம கரண்ட் வேல்யூன்னு செட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் j = i-1. இந்த j = i-1 எப்படின்னா, இப்போ இங்கே 34 இருக்குது, அடுத்த வந்து 12 இருக்குது. இப்போ இந்த 34 12 வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ 34 தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இது சார்ட் ஆகிருக்கு, இந்த பார்ட் சார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 55 வரும். இப்போ இந்த கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 55க்கு இருக்கும். அப்போ இந்த ஐ வந்து 55ல இருக்கும்போது இதை வந்து செக் பண்ணுது, 34 செக் பண்ணுது. சார்ட்டட் அரேல இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணுது. அப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணும்போது 34, இப்போ 34 55 செக் பண்ணுது. ஸோ இட்ஸ் சார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 55 வந்து இங்கே இருக்கும். ஸோ இது இப்போ சார்ட்டட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 44 இருக்குது. இந்த 44 வந்து இந்த சார்ட்டடில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணுது, 55 தான் இருக்குது. அப்போ இந்த 55 வந்து 44 செக் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் செக் பண்ணும்போது 55 தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அப்போது இந்த 44 வந்து இங்கே இன்சர்ட் ஆகணும். அப்போ நம்ம இன்சர்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஐ. இப்போ இந்த ஐ வந்து இந்த i-1 இந்த வேல்யூஸ் வந்து இங்கே போகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஜேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே வேல்யூஸ் இருக்கிறது எல்லாமே சார்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து நம்ம செக் பண்ணிட்டு போகணும். இப்போ நம்ம ஒரு லூப் கண்டிஷன்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லூப் கண்டிஷன்ஸ் எதுக்கு போடுறோம்னா, லிஸ்ட் ஆஃப் ஜேல இருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து பிக்கஸ்ட்டாக இருக்கணும் அட் த டைம். இது வந்து ஐ. ஸோ இப்போ ஐயில் இருக்க ஜேல இருக்கிறது எல்லாமே பிக்கஸ்ட்டாக இருக்குது, ஐயில் இருக்கிறது ஸ்மாலஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நடக்கும். அட் த சேம் டைம் இந்த ஜேல இருக்க இண்டெக்ஸ் எல்லாமே வந்து 0 விட அதிகமாக இருக்குது. ஸோ 0 விட அதிகமாக இருக்கும்போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து நடக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி நடக்குது பாருங்கள். இப்போ இங்கே 44 இருக்குது, இங்கே 55 இருக்குது. இப்போது இந்த 44 55 பார்க்குது. இப்போ 44 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இந்த 34ஐயும் செக் பண்ணுது. 34 செக் பண்ணும்போது இந்த 44 தான் வந்து இருக்குது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இது ரெண்டு